ஸ்டோரி டைம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஃபைட் பிட்வீன் டூ நேஷன்ஸ் அப்படின்னா 2 நாடுகளுக்கு இடையே சண்டை நடந்துட்டுருக்கு. அதில் ஒரு வந்துட்டு பிக் ஆர்மிஸ், ஒன்று வந்து ஸ்மால் ஆர்மிஸ். பிக் ஆர்மிஸில் சோல்ஜர்ஸ் நிறையா இருப்பாங்க, ஸ்மால் ஆர்மிஸில் சோல்ஜர்ஸ் கம்மியாக இருப்பாங்க. நம்ம இப்போ உள்ள சுச்சுவேஷன் மாதிரி சண்டை வந்துட்டு உடனே முடியாது. ஒரு 5-6-7 days கண்டினியூட்டி ஆகும். நைட்டான ரெஸ்ட் எடுப்பாங்க, அகெயின் சண்டை ஃபைட் பண்ணுவாங்க. இப்படி பண்ணிகிட்டு இருக்கப்போ ஏற்கனவே ஸ்மால் ஆர்மிஸில் உள்ள சோல்ஜர்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக இறக்க அங்கே உள்ள சோல்ஜர்ஸ் எல்லாமே வந்துட்டு நெகட்டிவ் தாட்டுக்கு போயிட்டு நம்ம தோக்க தான் போகிறோம் அப்படின்ட்டு யாருமே ப்ராப்பராகவே ஃபைட் பண்ணவே இல்லையா. இதெல்லாம் லிசன் பண்ணிக்கிட்டு இருந்த அந்த கமாண்டர் இருக்கா இல்லையா, இவங்க இப்படியே பண்ணிக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணாராம். அப்போதான் அவர் வந்து நினைச்சாரா, நம்ம தோக்குறோம் ஜெயிக்கிறோம் அது வேற விஷயம், ஆனால் நம்ம சோல்ஜர்ஸ்க்கு எனர்ஜி கொடுக்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணாராம், ரொம்ப திங்க் பண்ணிட்டு இருந்தப்போ அவருக்கு கடைசியில் ஒரு ஐடியா கிடைச்சுதான். தன்னோட சோல்ஜர்ஸ் எல்லாம் கூப்பிட்டாராம், வாங்க நான் ஒரு டெம்பிளுக்கு கூட்டிகிட்டு போகிறேன், அது பவரான டெம்பிள் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாராம். உடனே எல்லா சோல்ஜர்ஸும் அங்கே போனாங்களாம். அங்கே இந்த கோயிலில் என்ன ஒரு பவர்னா, நம்ம டாஸ் போட்டு பார்க்கணும், இல்லை ஹெட் வந்து நம்ம தான் வின் பண்ணுவோம்னாராம். உடனே அங்கே இருக்க சோல்ஜர்ஸ், கமாண்டர் நீங்கள் டாஸ் போட்டு பாருங்க நாங்களாம். டாஸ் போட்டு பார்க்குறப்போ ஹெட் வந்து தான். எல்லா சோல்ஜர்ஸும் பயங்கர ஹாப்பியாக நம்ம வின் பண்ணிடுவோம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் தாட்டுக்கு வந்துட்டு எல்லாம் ஒரு புத்துணர்ச்சியோட எனர்ஜெட்டிக்காக இப்போ என்ன செஞ்சாங்களாம், அந்த பிக் ஆர்மியை நல்லா ஃபைட் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டாங்களாம். இப்போ ஃபைட்டில் யார் தான் வின் பண்ணா, அட்லாஸ்ட் இந்த நீங்கள் நினச்ச மாதிரியே அந்த ஸ்மால் ஆர்மி தான் வின் பண்ணிச்சான். அப்போது தன்னுடைய கமாண்டர்கிட்ட சொன்னாங்களா, நீங்கள் சொன்ன மாதிரி அது சக்தி வாய்ந்த பவரான கோயிலாக இருக்குது அப்படின்னு சொன்னப்போ, அப்போ கமாண்டர் ஸ்மைல் பண்ணிக்கிட்டு தன் கையில் இருந்த ஹேண்டில் இருந்த அந்த காயினை காமிச்சாராம். அதில் 2 பக்கமே ஹெட் தான் இருந்ததான். உங்களுக்கு நான் பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கறதுக்காண்டி தான் நான் இப்படி ஒரு பொய் சொன்னேன். ஆக்சுவலாக வந்துட்டு இது 2 பக்கமே ஹெட் உள்ள காயின் தான். ஸோ நம்ம நெகட்டிவாக இருக்கிறப்போ பாசிட்டிவ் திங்க் பண்ணால் நம்ம வின் பண்ணிடலாம். ஓகே, தேங்க்யூ.